அனைத்து கட்சி எம்பிக்களோட கூட்டம்ங்க. ஏன்னத்துக்குங்க, தமிழ்நாட்டுல டீலிமிட்டேஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டுல டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல சீட்டு கம்மியாயிரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க மாமாவும் இதே தப்பத்தான் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்லங்க அங்கிள், சிஎம் அங்கிள். நீங்க சொன்ன சிஎம் அங்கிளுக்கு தெளிவா இத பத்தி தெரிஞ்சதுனால அவரு அருகிலுள்ள மாநிலங்களுடைய முதல்வர்களை அழைச்சது மட்டும் இல்லாம அருகாமையில் இருக்கும் மாநில முதல்வர்களையும் அழைத்தார். தேஜஸ்வி யாதவ் வந்தாரு, பஞ்சாப்ல இருந்து வந்தாங்க, ஊபில இருந்து வந்தாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தாங்க. இப்படித்தான் பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கான விதம். இது நீங்க சொன்ன சிஎம் அங்கிள் அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவர் இப்படி ஒரு ஹேண்டில் பண்ணாரு. ஆனா இப்போ பொட்டு மாமாவுக்கு அது புரியாததுனால, என்ன பண்றோன்னே தெரியாததுனால ஆடுபக குட்டி உறவா அப்படிங்கிற பழமொழிக்கான எக்ஸாம்பிளா வந்து சேர்ந்துட்டாரு. அட இது கூட சரி, தெரியாதவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு கூட விட்டுருவோம். தாகூர் மாணிக்கம், மாணிக்க தாகூர் சோக்கா சொல்லிக்கிறாருங்க, சோக்கா சொல்லிருக்கிறாரு. தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறை இல்லாதே, மாநிலத்து மேல அக்கறை இல்லாதே கட்சிகள் தான் இந்த கூட்டத்தை வேண்டாம் அப்படின்னு வெறுக்கும். நீட்டுக்காக போராடுறது மட்டும் மாநில நலன் இல்லை, சீட்டுக்காக போராடுறதும் மாநில நலன்னு உங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு? மாணிக்கம் தாக்கூர், மிஸ்டர் மாணிக் தாக்கூர் புதுசா சைக்கிள் கிடைச்ச ஒருத்த ஓட்டுற மாதிரி மடமட ஓட்ட வேண்டாம், தேவைக்கு ஓட்டுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இட் மீன்ஸ் மாநில நலன் அப்படின்னு வந்துட்டா எங்க கிட்ட பேசாதீங்க. நீங்க இந்த மாநில நலனுக்காக உரிச்ச வெங்காயத்துல ஒன்னையாவது காட்டுங்க. எதையாவது ஒண்ணுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா நானே வரணும். நாளா வர முடியாதுன்னா டைரக்டா வர முடியாது இல்ல, அவங்க சொல்லாம வர முடியாது. ஏன் உங்க மேலிடம் தமிழ்நாடு நலனுக்காக உன்னையுமே உங்ககிட்ட சொன்னது இல்லையா?